ஹலோ வணக்கம் மக்களே. ஹாய் சலோ. கடைசியா நம்ம நெட்டோஷிப்பிட நவம்பர் 4 என்னவோ நம்ம சொனேட் சேனல்ல டெலிகாஸ்ட் பண்ணிருப்பாங்க நினைக்கிறேன் நண்பா. அதுக்கப்புறமா அடுத்த நாள் அந்த டைம்ல நம்ம ஜுஜுட்சு கைசன் 0 மூவியை தமிழ் தெலுங்கு ஹிந்தி டப்ல டெலிகாஸ்ட் பண்ணிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறமா அடுத்த நாள் அந்த டைம்ல நம்ம நெட்டோஷிப்டனுமே மறுபடியுமே டெலிகாஸ்ட் பண்ணுவாங்கன்னு ஒரு டவுட்டோட போய் பார்த்திருப்போம். நம்ம ஏற்கனவே எதிர்பார்த்த மாதிரி நம்ம நெட்டோஷிப்டனோட நியூ எபிசோட டெலிகாஸ்ட் பண்ணிருக்க மாட்டாங்க. ஸோ அப்பவே தெரிஞ்சிருக்கும் இவங்க மறுபடியுமே இன்னொரு பிரேக் எடுத்துட்டாங்க. ஸோ இந்த பிரேக் ஒரு சின்ன பிரேக்கா இருக்குமென்னு எதிர்பார்த்தா நிறைய பேர் இது ஒரு லாங் பிரேக்கா தான் இருக்குமென்னு சொல்றாங்க. அவன் செத்துட்டான்டா. ஸோ அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஸோ இப்போதைக்கு ஹிந்தி சைட்ல ஒரு அப்டேட் ஒன்றுமே கிடைச்சிருக்கு நண்பா. ஸோ அதை என்னடா நம்ம நெட்டோஷிப்டனை மறுபடியுமே எப்போ ரிலீஸ் பண்ண போறாங்கன்னு ஒரு குத்து மதிப்பா ஒரு ரிலீஸ் டேட்டை நிறைய பேர் ஹிந்தி சைட்ல சொல்றாங்க. ஸோ அது எப்போன்னு பாக்குறதுக்கு முதல் நம்ம சேனலை யாருமே சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலையுமே சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட அனிமி பாக்குற ஃப்ரெண்ட்ஸுக்குமே இந்த வீடியோ ஷேர் பண்ணி கொள்ளுங்க. சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஒரு பெரிய பிரேக்குக்கு அப்புறமா ஆகஸ்ட் 15 நம்ம நெட்டோஷிப்டனை மறுபடியும் நம்ம சொனேட் சேனல்ல டெலிகாஸ்ட் பண்ணவுமே ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. ஸோ இது வரைக்குமே ஒரு 100 எபிசோட் டெலிகாஸ்ட் பண்ணிருக்காங்க. ஸோ இதுக்கு நடுவில் நிறைய சின்ன சின்ன பிரேக் எல்லாமே விட்டுருக்காங்க. ஸோ அது எல்லாமே நம்ம நெட்டோஷிப்டன் ஃபேன்ஸ் எல்லாருமே ரொம்ப பொறுமையை சோதிக்க வச்சிருக்கோம். ஏன்னா அந்த அளவுக்கு நம்மளை வெறுப்பேற்றிருப்பாங்க. பார்த்து கடைசியில வந்து சீன் ஆயிடுச்சு. ஸோ முக்கியமா இந்த பிரேக்குமே ஒரு பில்லர் எபிசோட் போய்க்கே எடுக்க மாட்டாங்க. முக்கியமான ஒரு பீக்கான ஒரு எபிசோட் டெலிகாஸ்ட் பண்ற டைம்ல இந்த பிரேக்குமே எடுப்பாங்க. ஸோ அப்படித்தான் இந்த 322 எபிசோடுமே ஸ்டாப் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த எபிசோடுமே ஒரு பீக்கான எபிசோட். ஏன்னா IMDb ரேட்டிங்ல 9.6 ரேட்டிங் இந்த எபிசோடுக்கு இருக்குது. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு வெத்தான எபிசோடுமே சொல்லலாம். இதுக்கு காரணம் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம மாத்ரா தான். அவரோட என்ட்ரிக்கு தான் இந்த நெட்டோஷிப்டன் ஃபேன்ஸ் எல்லாமே வெறித்தனமா வெயிட் பண்ணி கொண்டிருப்பாங்க. சத்தியமா எதுக்கோ வந்து நம்ம ஜெயிச்சு கொண்டாடலாம்னு வந்தோம் நானே. ப்ரோ எனக்கு தெரியாம இருக்கு ப்ரோ இப்போ. சோ அந்த டைம்ல நம்ம சோனி சேனலுமே ஒரு பிரேக் எடுத்துட்டாங்க. இன்னுமே அடுத்த எபிசோட் எப்போ ரிலீஸ் பண்ண போறாங்கன்னு ஒரு ப்ரோமோ கூட இவங்க ரிலீஸ் பண்ணவே இல்லை. சோ இப்போதைக்கு ஹிந்தி சைட்ல வந்த அப்டேட் என்னன்னா டிசம்பர் 3 அல்லது 4th வீக்ல இந்த நெட்டோஷிப்டனோட 321 எபிசோடுக்கு பிறகு டெலிகாஸ்ட் பண்ண போறாங்கன்னு சொல்றாங்க. சோ அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல நண்பா. சோ இப்போதைக்கு நிறைய பேர் ஹிந்தி சைட்ல இந்த அப்டேட்டுமே ஷேர் பண்ணி கொண்டிருக்காங்க. சோ அதை தான் நான் இப்ப சொல்றேன். சோ இது எந்த அளவுக்கு கன்ஃபார்ம் பண்ணுமே தெரியல. சோ வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். சோ இதுக்கான ப்ரோமோவுமே டிசம்பர் 13 17 ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு அவங்க சொல்லியிருக்காங்க. மற்றும் முக்கியமா இதுக்கு முதலுமே நம்ம நெட்டோஷிப்டனை டெலிகாஸ்ட் பண்றதுக்குமே சான்ஸ் இருக்குது. ஒரு சில பேர் இது லாங் பிரேக்னுமே சொல்றாங்க. ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ எல்லாமே. டிசம்பர் 24 இந்த அனிமியோட 322 எபிசோட் கண்டிப்பா ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு சொல்றாங்க. சோ அதோட முக்கியமா இதே இந்த டேட்ல ரிலீஸ் பண்ண போறாங்கன்னு நிறைய ரீசன் எல்லாமே சொல்லியிருக்காங்க. சம்பந்தம் இல்லாம பேசுறாங்களே சாமி. சோ அதுல ஒரு ரீசன் என்னையே ரொம்ப ஆச்சரியப்பட வச்சது. அது என்ன ரீசன் பாத்தீங்கன்னா டிசம்பர் 24 நம்ம மாத்ராவோட பர்த்டே. சோ அதனால அந்த டேட்ல ஒரு சர்ப்ரைஸா நம்ம நெட்டோஷிப்டனுமே கொண்டு வர போறாங்கன்னு சொல்றாங்க. இவ்வளவு டேலண்டட் ஆகுற இப்படி எல்லாமே எப்படி யோசிக்கிறாங்கன்னு தெரியல. ஏன்னா மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம். சோ இப்போதைக்கு டிசம்பர் 3 அல்லது 4th வீக்ல நம்ம நெட்டோஷிப்டனை நம்ம சொனி சேனல்ல டெலிகாஸ்ட் பண்ண போறாங்கன்னு ஒரு அப்டேட் வந்திருக்கு நண்பா. சோ மறுபடியுமே சொல்றேன் ஒரு கன்ஃபார்மான அப்டேட் இல்ல நண்பா. சோ இதை தவிர வேற ஏதாவது அப்டேட் வந்தாலுமே நம்ம சேனல்ல சொல்லுவோம். சோ மற்றும் முக்கியமா எதுக்கு இந்த பிரேக் எடுக்கிறாங்கன்னா நம்ம சொனி சேனலுக்கு ஒரு கைப்பற்றுறதுக்காண்டியுமே இவங்க அடுத்தடுத்து இந்த சின்ன சின்ன பிரேக் எல்லாம் எடுக்கலாம். ஒரு சீசனோட எல்லா எபிசோடுமே ரிலீஸ் பண்ணி முடியும். அடுத்த சீசனுக்குமே இவங்க ஒரு சின்ன பிரேக் எடுக்கிறாங்க. சோ அதோட ஒரு முக்கியமான ஒரு எபிசோட்ல பிரேக் எடுத்தா தான் அதுக்கு அடுத்த எபிசோட் டெலிகாஸ்ட் பண்ண ஒரு கைப்புமே நம்ம சொன்ன சேனலுக்குமே இருக்குமென்னு நினைச்சு இவங்களுமே இந்த பிரேக் எல்லாமே எடுக்கிறாங்க. சோ இப்படி எத்தனை நாளைக்கு தான் பிரேக் எடுக்க போறாங்கன்னு தெரியல. நம்ம நெட்டோஷிப்டனை போன வருஷம் டெலிகாஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. சோ இப்போ இந்த 2025 ஆண்டுமே முடிய போது. இதுக்கப்புறமா 2026 இந்த நெட்டோஷிப்டனோட எல்லா எபிசோடுமே டெலிகாஸ்ட் பண்ணி முடிப்பாங்களாண்டா அதுவுமே டவுட் தான். எந்த அளவுக்கு நம்ம நெட்டோஷிப்டனோட மிச்ச எபிசோட இழுத்தடிச்சு டெலிகாஸ்ட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம சொனி சேனலுமே பண்ணுவாங்க. சோ அதனால எல்லாத்துக்குமே ரெடியா இருங்க. இந்த நெட்டோஷிப்டனை எப்போ டெலிகாஸ்ட் பண்ணி முடிப்பாங்கன்னு தெரியல. சோ இதுக்கு மேல என்னாலையுமே முடிஞ்ச அளவுக்கு சொனி சேனலை பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க என்றுமே சொல்ல முடியாது. ஏன்னா எனக்கே அந்த அளவுக்கு விருப்பம் இருக்குது. அதை தவிர்த்து இந்த நெட்டோஷிப்டனுக்கு டப்பிங் பண்றவங்கடையுமே போய் கேட்காதீங்க. என்றா எப்படி கேட்டாலுமே அவங்க சைட்ல இருந்துமே சொல்ல மாட்டாங்க. அதிகாரப்பூர்வமா சொனி சேனல் அறிவிச்சா தான் உண்டு. நான் நினைச்சா பண்ணலாம், ஆனா பண்ண மாட்டேன். அதோட இப்போ நம்ம சொனி சேனலுமே நைட்டு 10 மணிக்கு ஒன் பஞ்ச் மேன் அனிமியோட தமிழ் டப்புமே ரிலீஸ் பண்றாங்க. சோ இதனால ஸ்டாப் பண்ணிருப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இல்லைன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த அனிமியோட முதல் 2 சீசன்லயுமே மொத்தமா 24 எபிசோட் தான் இருக்குது. இவங்க ஒரு நாளைக்கு 2 எபிசோட் டெலிகாஸ்ட் பண்றாங்க. சோ இப்படியே டெலிகாஸ்ட் பண்ணாங்கன்னா ஒரு 2 வாரத்துக்குள்ளேயே மொத்த எபிசோடுமே டெலிகாஸ்ட் பண்ணி முடிச்சிருவாங்க. சோ அப்படி பார்த்தாலுமே ஒன் பஞ்ச் மேன் அனிமியோட தமிழ் டப் டெலிகாஸ்ட் பண்ண முடிய நம்ம நெட்டோஷிப்டனுமே கொண்டு வரலாம். சோ ஒரே நேரத்தில் 2 அனிமியை புதுசா டப் பண்ணி டெலிகாஸ்ட் பண்ண வேணாம்னு நினைக்கிறாங்களோ ஒண்ணுமே தெரியல. சோ ஒன் பஞ்ச் மேன் அனிமியுமே கூடி சீக்கிரமா தமிழ் டப்ல ஒரு 2 வாரத்துல டெலிகாஸ்ட் பண்ணி முடிச்சிருவாங்கன்னா எனக்கு தோணுது. முடிஞ்சு சோ வெயிட் பண்ணி பாப்போம் நண்பா. அவங்க எப்போ ரிலீஸ் பண்றாங்கன்னு. இந்த டிசம்பர் மந்த்லயுமே இந்த அனிமியோட நியூ எபிசோட கொண்டு வராடி நீங்க ஜாப்பனீஸோ அல்லது இங்கிலீஷ் டப்லயுமே மிச்ச எபிசோட பாத்துருங்க.
உன்னத்தான பார்த்துக்க நான் இங்க. சரி போயிட்டு வரட்டா? போயிட்டு வாங்க டாடா. டாடா.